ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜானு ஹோம் குக்கிங். இன்றைக்கி திரும்ப ஒரு பிரியாணி ரெசிபி தான் நம்மளோட கிச்சனில் செஞ்சுருக்கோம். அதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். வாங்க என்னென்ன சேர்க்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மேரினேஷன். கொஞ்சம் நேரம் சிக்கனை ஊற வைக்க போகிறோம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ். 1/2 கிலோ சிக்கன். இது சிக்கன் மசாலா பவுடர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதில் சால்ட்டு, மஞ்சள் தூள், அப்புறமா ஃபைனலாக லெமன் இல்லைன்னா தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஸோ இது எல்லாம் போட்டு நல்லா விரவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். சால்ட்டு, மஞ்சள் தூள், வச்சுருக்கிற சிக்கன் மசாலா பவுடர் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதிலே காரம் எல்லாமே இருக்கும், அதனால சில்லி பவுடர் அடிஷ்னலாக தேவைப்படாது. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரியாணி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுவீங்க. லெமன் ஒரு லெமன் பிழிச்சிக்கோங்க. இப்போது இதை லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வச்சுருங்க. ரைஸையும் நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க, லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியில். ஸோ இந்த ரெண்டும் ஒரே டைமில் ஊறிடும். 20 நிமிஷம் கழித்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு கூட கட் பண்ணிக்கோங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஒன்று ஒன்றா சொல்கிறேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய் 4-5 ஏலக்காய், கிராம்பு ஒரு 5 கிராம்பு, ஒரே ஒரு மராத்தி மொக்கு, சோம்பு, ஜாவத்திரி இருந்ததுன்னா ஜாவத்திரி எடுத்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், 1 to 2 பே லீஃப் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒரு 10 பூண்டு இந்த சைஸில் இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். புதினா இலை, கொரியண்டர் லீவ்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. ஸோ மசாலா, மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், வத்தல் பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா எந்த பிராண்ட் இருந்தாலும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக வீட்டில் இருக்கிற மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இல்லைன்னா மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தக்காளி பழம் 4 தக்காளி பழம் அரைச்சி வச்சுக்கோங்க. 2 பெரிய பல்லாரி, 2 இல்லை 3 பல்லாரி எடுத்துக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வச்சுருந்த பல்லாரியில் ஒரு பல்லாரியையும் அந்த இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு ஒரே ஒரு பல்லாரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரைஸும் நான் ஊற வச்சுருக்கேன். ரைஸும் ஒரு 20 நிமிஷம் ஊறிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ண சிக்கனும் ஊறியாச்சு. இனிமேல் டேரெக்டாக நம்ம குக்கரில் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகே, நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயிலும் கீயும் வச்சுருக்கிறேன். அது ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. ஆயில் சூடானதும் எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ், ஹோல் கரம் மசாலா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜாவத்திரி, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஒரு 2 நிமிஷம். நம்ம ஆட் பண்ண ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா சூடாயிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய் கீறி வச்சுருக்கிறோம். மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி, அதனால தான் உங்களுக்கு இந்த நுரையாக உங்களுக்கு தெரியும். பச்சை மிளகாய் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டை ஒரே ஒரு பல்லாரி அப்படியே சேர்த்துக்கோங்க. ஸோ போட்டுட்டு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், இல்லை மேலே தெரிச்சிடும். இந்த இஞ்சி பூண்டு வதங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம முழுசாக கட் பண்ணியிருக்கிற பல்லாரி சேர்க்க போகிறோம். 2 மினிட்ஸ் வதக்கிட்டேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி நல்லா தின் ஸ்லைசஸாக வச்சுக்கோங்க. அதை அப்படியே சேர்த்துருங்க உள்ள. பல்லாரி சேர்த்துட்டு இந்த பல்லாரி கலர் டேர்ன் ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அந்த பிங்க் கலர்லாம் மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்கிற மசாலா தூள், மஞ்சள் தூள், வத்தல் தூள், பிரியாணி மசாலா பவுடர், மல்லித்தூள் அதை அப்படியே உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. சில்லி பவுடர் நீங்கள் வத்தல் தூள் சேர்த்தாதான் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஒரு கலர் வரும். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் 1/2 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போது நான் வச்சுருக்கிற மல்லி இலை, புதினா வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா ஸ்மெல் கொஞ்சம் போயிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருந்த தக்காளி பேஸ்ட், தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம், 4 தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி நம்ம அப்படியே முழுசாக கட் பண்ணி போடுவோம், இல்லை ரொம்ப குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி போடுவோம். இதை சாப்பிட்றதுக்கு சம்டைம்ஸ் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். பட் இப்படி நீங்கள் அரைச்சி சேர்த்துட்டிங்க அப்படின்னா, அதுவும் சிக்கன் பிரியாணிக்கு அரைச்சி சேர்த்துட்டிங்க அப்படின்னா மசாலா நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாக நீங்கள் சாப்பிட்லாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் அது நல்லா கொதிக்கணும். அந்த ஸ்மெல் எல்லாம் வெளியில் போகணும்.
போனதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கன் பீசஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆட் பண்ண தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வரும், இந்த பபிள்ஸ்லாம் உள்ளே தெரியும் உங்களுக்கு. இந்த டைமில் புளிக்காத தயிர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா மசாலா ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாமே போயிடும். ஸோ புளிப்பு இல்லாத தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா எவ்வளோ மசாலா வந்திருக்கு பாருங்கள், நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்ததுனால இவ்வளோ மசாலா இருக்குது. ஸோ தம் பிரியாணி ட்ரை பண்ணால் கூட அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் தம் பிரியாணி செஞ்சு காமிக்கிறேன். இதுதான் பர்ஃபெக்டான டைமு. எல்லாமே குக் ஆகிடுச்சு. ஆயில் நல்லா ஊஸ் அவுட் ஆகி வெளியில் வருது. நம்ம 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த சிக்கன் நல்லா ஊறி இருக்குது. அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ பிரியாணி ஸ்மெல் வீடு முழுக்க இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கனை போட்டு நீங்கள் நைஸாக என்ன பண்ணுங்கள், ரொம்ப பரட்டாமல் லைட்டாக அப்படியே விரவி விட்டுருங்க. சிக்கன்லேயும் நம்ம உப்புலாம் போட்டிருக்கோம். சால்ட்டு போடும்போது கவனமாக போடுங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் இந்த சிக்கன் நல்லா குக் ஆகணும். அதனால் சும்மா ஒரு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வைக்க போகிறோம். இப்போ குக்கரை நான் லாக் பண்ணலாம் இல்லை, கொஞ்சம் திறந்து தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த ஓப்பன் தெரியும். ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுருந்த டைமில் ஒரு தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. உங்கள் சிக்கன் வெந்துட்டான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே போய் செட்டில் ஆகிடக்கூடாது. அதனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நம்ம சிக்கனுக்கு வேகிறதுக்கு டைம் கொடுக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் பார்க்குறேன், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்ததுனால சிக்கனும் சேர்ந்து நல்லா குக் ஆகியிருக்கு. இப்போ தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போது தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணும்போது தான் சிக்கன் பிரியாணிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். குழஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மட்டன் பிரியாணிக்கு 1 டம்ளர் ரைஸுக்கு 2 கப் நான் தண்ணி ஊற்றினேன். இதுக்கு 1.5 கப் தான் தண்ணி மெஷர்மெண்ட் ஊற்ற போகிறேன். பாருங்கள், இன்றைக்கி நான் எடுத்தது 1/2 கிலோ ரைஸ். 1/2 கிலோ ரைஸ்னால் 2.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். ஸோ 2.5 டம்ளர் ரைஸுக்கு நான் இன்றைக்கி 4.5 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ கன்ஃபியூஷனே வேண்டாம் உங்களுக்கு. 1 டம்ளர் ரைஸ் அப்படின்னா 1.5 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன் இன்றைக்கி 2 சேர்க்கலை அப்படின்னா பாருங்கள், சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விட்டுருக்கு. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம். இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். அதனால் சிக்கன் பிரியாணி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஃபைனலாக ஒரு 1/2 டம்ளர். ஸோ டோட்டலாக 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் போட்டு க்ளோஸ் பண்ணணும். தண்ணி கொதிக்கணும், கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உடனே கொதிச்சிடும். அப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வச்சுருந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ரைஸும் நல்லா ஊறிடுச்சு. ஸோ தொட்டாலே அப்படியே பிரேக் ஆகிடுது. நல்லா அரிசி ஊறியாச்சு. இந்த அரிசி உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த பிறகு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சிக்கன் பீசஸ் எல்லா இடத்துலையும் நின்று வேகணும், ஒரே இடத்துல நிற்கக்கூடாது. இந்த டைமில் தான் நீங்கள் உப்பு, புளிப்பு, காரம் பார்க்கணும். ஸோ புளிப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லெமன் பிழிஞ்சுக்கோங்க. நான் தயிர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு எப்படி பார்க்குறது? சம்டைம்ஸ் நம்ம பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும், சாப்பிடும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். பிரியாணி நீங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த உப்போட தண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் இந்த தண்ணியை மட்டும் டேஸ்ட் பண்ணிங்க, இந்த ஜூஸ் மட்டும் டேஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான சால்ட் இருக்கிறதா அர்த்தம். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டோட்டலாக சால்ட்டு சேர்த்துருக்குறேன். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சம் புதினா இலை வச்சுருந்தீங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னா அதை கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். புதினாவோட ஃப்ளேவர் நல்லா பிரியாணியில் இறங்கியிருக்கும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சிடலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் 8 நிமிஷம் சிம் பண்ணுங்கள். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போது நம்ம 8 மினிட்ஸ் இதை சிம் பண்ணி வச்சுருவோம். சிம் பண்ணி 8 நிமிஷம் வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு தோசை தவா எடுத்து அது மேலே குக்கரை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன்லேயே தான் இருக்குது, சிம்மில் இருக்குது. எடுத்துகிட்டு நீங்கள் தோசை தவா வச்சுருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து பண்ணுங்கள். இப்போ நம்ம தோசை தவாவில் வச்சுட்டோம் இல்லையா? திரும்பவும் ஒரு 8 மினிட்ஸ் டைம் கொடுப்போம். ஒரு 8 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பழைய தோசை தவாவாக இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. புது தவாலாம் வச்சிடாதீங்க, கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தோசை ட்ரை பண்ணிங்கன்னா அதில் வராது. பழைய தோசை தவா இருந்தது அப்படின்னா அதில் வச்சுருங்க. குக்கர் எடுத்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். தோசை தவாலேருந்து வேற ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சாச்சு. வெயிட் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இந்த ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிடும்.
அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், சூப்பரான கலரில் நல்ல வாசனையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே பிரியாணி இந்தியா கேட்டோடைய கிளாசிக் ரைஸில் ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி தான் டாபரில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் உங்கள் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. நல்லா குக்காக இருக்குது, குழஞ்சி போகவே இல்லை. நம்ம பிரியாணியில் வச்சுருந்த சிக்கனும் அட்டகாசமாக குக்காக இருக்குது. அப்படியே நம்மளோட சர்விங் பாட்டுக்கு மாற்றி சாப்பிட வேண்டியதான். நீங்களும் கண்டிப்பாக அந்த பிரியாணி ட்ரை பண்ணுங்கள் வியூவர்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். பிரியாணி செஞ்சு முடித்ததும் எப்போவும் இதிலே வச்சுருக்காதீங்க, ஒரு பெரிய பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றிடுங்க. அப்போ தான் உங்கள் பிரியாணி குழஞ்சி போகாமல் இருக்கும். இல்லை அதே சூட்டில் குழஞ்சி போயிடும். வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த ரைஸும் அடிப்பிடிக்கவே இல்லை, கரெக்டாக வந்திருக்கு. பிரியாணி இப்போ நம்ம சர்வ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பர் அட்டகாசமாக குக்காக இருக்குது அப்படின்னு. ரைஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா பொழு பொழுன்னு வந்திருக்கு. சிக்கனும் நல்லா குக்காக இருக்குது. ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே மறக்காமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கட்டாயமாக ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.